கோவை மாணவர் கொலை விவகாரம் மற்றும் போதைப் பொருள் புழக்கம் குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் தொடங்கியது. இன்று முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கியுள்ளது. முன்னதாக கோவையில் மாணவர் அமுதன் கொலை வழக்கு, கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. இது தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கடந்த ஒரு வாரத்தில் தமிழகத்தில் ஏராளமான கொலைகள் நடந்துள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். 20 பேர் சேர்ந்து ஒரு மாணவரை அடித்துக் கொன்றுள்ளனர். அமுதன் கொலை குழு மோதல் அல்ல, போதைப் பொருள் கும்பல் குறித்து தகவல் தெரிவித்ததால் கொலை செய்யப்பட்டுள்ளார். அரசின் அலட்சியத்தால் காவல்துறையின் பொறுப்பற்ற போக்குதான் கொலைக்கு காரணம் என குற்றம் சாட்டினார். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேல உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார், கோவை மாணவர் அமுதன் மற்றும் திருவெற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் போதைப் பொருள் விவகாரம் மற்றும் கஞ்சா புழக்கம் குறித்து புகார் கூறியதால் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறினார். கோவை மாணவன் கொலை வழக்கில் காவல்துறை விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும் பெற்றோர்கள் வேறு மாதிரியாக கூறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் எளிதாக கிடைக்கிறது என்றும் இந்த ஆட்சியிலும் போதைப் பொருள் புழக்கமும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றார். கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு பொதுவான விசாரணையை மேற்கொண்டு இந்த 2 கொலை சம்பவத்திற்கும் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. காவல்துறை விசாரணை என்பது போதுமானதாக இருக்காது. அதனால் ஒரு ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று கேட்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கின்ற வண்ணம் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்க வேண்டும், தனி சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இதாவின் கவனத்தை ஈற்று அமர்கிறேன். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், மாணவர் கொலை வழக்கு போதைப் பொருள் புகார் தொடர்பானது இல்லை என்றும் உண்மை நிலவரத்திற்கு மாறாக வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் கூறியது போல எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை என்ற அவர், மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாகவே இந்த கொலை நடந்துள்ளது என்றார். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. மேலும் பழிவாங்கும் சம்பவங்களை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து போதைப் பொருள் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் திமுக அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருந்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, ஜாஃபர் சாதிக் மீதான குற்றச்சாட்டு வந்தபோது அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுத்தது என்றார். ஆனால் உங்கள் அமைச்சர் ஒருவர் மைதானத்தில் பவுடர் வைத்திருந்தார், அதை உலகமே பார்த்தது. அது பற்றி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா, நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் சரத்குமார், தன் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே விளக்கமளித்து விட்டேன் என்றார். அப்படியானால் திமுக ஆட்சி காலத்தில் போதைப் பொருள் விற்றதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கூறினார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது.